everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளா ஆச்சு நான் DIY ஃபேஸ் பேக்லாம் வந்து ஷேர் பண்ணி. சோ மறுபடியும் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த பர்టిక్యులர் ஃபேஸ் பேக் மட்டும் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் சூப்பரா ஹெல்ப் பண்ணும் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கனால நான் காய்ச்சாத பால் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா பிரைட்னஸ், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் மில்க். ஸோ அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஹனி வந்து ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு, அதுக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப்லாம் நல்லா சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஹனி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பால் யூஸ் பண்ண வேண்டாம்னா. நெக்ஸ்ட் நான் வந்து முல்தானி மிட்டி எடுத்திருக்கேன். இது ஹர்ப் டானிக்கோட முல்தானி மிட்டி. அண்ட் உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டியே பார்த்தீங்கன்னா ராக் மாதிரி இருக்கும். ஸோ அதை அரைச்சி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பியூரான முல்தானி மெட்டி. இதுவும் நல்லா பியூராக இருக்கும். ஸோ நியர் அபவுட் 1.5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிடும். ஸோ அதனால தான் நான் வந்து மில்க் ஆட் பண்ணியிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பவுடர். இது வந்து ஹர்ப் டானிக்கோட பவுடர். அண்ட் இது ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது. ஜூஸ் பண்ணி காமிக்கிறத விட என்கிட்ட ரெடிமேடாக இருந்ததுனால நான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எதர் பொட்டேட்டோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பொட்டேட்டோ ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொட்டேட்டோ ஜூஸ். ஸோ என்கிட்ட இப்போ பொட்டேட்டோ பவுடர் அவைலபிளாக இருக்கனால நான் வந்து அதை 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் 3மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்க்ரீடியன்ஸ் தான். அதோட இந்த ஃபேஸ் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறோம். நான் காமிச்ச இந்த 3 இன்க்ரீடியண்ட்டில் உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. என்ன அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியலனா நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து கழுத்துக்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கின்ல இரிட்டேஷனோ இல்லை ரெட்னஸோ ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் வராது. எப்போவுமே கடையில் வாங்குற ஃபேஸ் பேக்கோட வீட்டில் இருக்க ஃபேஸ் பேக் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு எதிராக நம்ம வந்து செய்கிறோம். ப்ளஸ் வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகாது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஃபேஸ் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண ஃபேஸில் தான் நம்ம வந்து எப்போவுமே ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் குவிக்காக நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும் நம்ம எதுக்கெலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலான்னு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட்ஸ், உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் பிக்மெண்டேஷனும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது ஸ்கின் நல்லா பிரைட்டராக இருக்கணும்னா நீங்கள் வந்து மில்க் அண்ட் பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்கின் பிரைட்டராக ஆனால் போதும்னு சொன்னால நான் இது 2மே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கும் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் சேர்த்து வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. அது எவ்வளோ பேருக்கு ஒத்துக்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் அதை காமிக்கல. நெக்ஸ்ட் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் மில்க்கும் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத்தாக சாஃப்ட் ஆக்கிடும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி வந்து சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். எக்ஸ்ட்ரா இந்த ஆயிலெலாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அண்ட் சூப்பராக ஸ்கின்னை பிரைட்டாக ஆக்கிடும். இந்த 3 காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டராக காமிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் வந்து ஃபுல் ஃபேஸ்லேயே நான் வந்து நல்லா திக்கான ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுறேன். இன்ஸ்டாவே ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக ஸ்மூத்தாக ஆக்கிடும். இது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த DIY பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself.